இணைய நண்பர்களுக்கு எனது வணக்கம். இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் வந்திருக்கு. தமிழ்நாடு பட்ஜெட்ல நெறைய பேர் நெறைய கருத்து சொல்றாங்க. அதில திட்டங்கள்லாம் பேர்லாம் நல்லா இருக்கு. திட்டங்களும் நல்லா தான் இருக்குது. ஆனா, அதில இப்ப வச்சிருக்க நம்பர்ஸ் மேல நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம், அந்த பட்டு சேலை குடுக்குறது, இதெல்லாம் வந்து 800,00,00,000 தான் குடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 5,00,000 கல்யாணம் ஆகுது. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தான் ஒரு 5,000,00,00,000 வருது. இவங்க 800,00,00,000 வச்சு எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி இது கூட தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னாக்க, இளைஞர்களுக்கு நிதிக்கு வந்து 150,00,00,000 இவ்வளோ தான் தர்றாங்க. அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கே ஒரு ஆளுக்கு 1,500 தான் வரும். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஐஐடி 55 ஐஐடி கட்டுறேன் 990,00,00,000ன்றாங்க. அத கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாலே ஒரு ஐஐடிக்கு 18,00,00,000 தான் வருது. அந்த 18,00,00,000 வச்சு ஐஐடி கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்க நெறைய பேர் படிச்சவங்க இருப்பீங்க. மீடியால சோசியல் மீடியால நெறைய பேர் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க. அது எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும். மினிமம் டெக்னாலஜிஸ் வைஸ் பார்த்தாலே பில்டிங் கட்டுறதுக்கோ, இல்ல கம்ப்யூட்டர்ஸ் இந்த டெக்னாலஜிஸ், எவாலுவேஷன், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து பார்த்தாலே, அதுக்கே பல கோடி வரும். பத்தாததுக்கு ஸ்டாஃப்ஸு, மேனேஜ்மென்ட்டு, உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அவங்களோட சேலரி, அவங்களுக்கு ஃபுட்டு, அவங்களோட மேனேஜ்மென்ட்டு எல்லாத்தையும் பார்த்தோம்னா, அதுக்கு தனி எக்ஸ்பென்சஸ் ஆகும். இவ்வளவும் கணக்குல வருமா? வரலையா? அப்படின்னு எனக்கு தெரியல. இது எனக்கு சொல்லவும் தெரியல. அதுக்கு உண்டான சரியான ஆளான்னு எனக்கும் தெரியல. என்னைய கேட்டாக்க, நீங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நீங்க இன்னும் அடுத்த தடவையும் ஆட்சி அதிகாரத்தில வரணும்னாக்க, இத விட ஈஸியா நீங்க பண்ணலாம். அதாவது இந்த பட்ஜெட்டு, இந்த நம்பர்ஸ் ஏற்கனவே இந்த பட்ஜெட் போடுறதுக்கே எப்படி பார்த்தாலும் 1,20,000 நம்ம வாங்க வேண்டியிருக்கும் போல கடன். ஏற்கனவே 10,00,000 இருக்குது. இதோட சேர்த்து இந்த கடனும் அதிகமா வந்துரும். அப்ப அத இது பண்றதுக்கு, இத டேக்கிள் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பெட்டரா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சுருக்கிட்டு ஒண்ணும் இல்ல. நீங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இத நீங்க சரி பண்ணீங்கனாலே, மேக்ஸிமம் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். எல்லா மக்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். முக்கியமா மக்கள் வந்து எங்க அடி வாங்குவாங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும், அதே மாரி அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு ஆச்சுனாக்கா, அத காப்பாத்துறதுக்கும் தான் பெரிய செலவு ஆகுறதே. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, உலக மக்கள் எல்லாத்துக்குமே அதான். அதனால பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா, இது நெறைய பேர் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. பட் அதையும் தாண்டி இத விட அதாவது அத கொண்டு போய் பிரைவேட்ல குடுக்கணும், இதில குடுக்குறதுக்கு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ நல்லா இது பண்ணிட்டீங்கனாக்க, டெவலப் பண்ணிட்டீங்கனாலே சூப்பரா கொண்டு வந்துரலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒண்ணும் இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ சுத்தப்படுத்துறதுக்கு அ மெ ஆட்கள் அதிகமா போட்டீங்கனாலே, அவங்கள மேனேஜ் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணாலோ, பெரும்பகுதி பாதி நோய்கள் குறைஞ்சிரும். மக்கள் வர்றது, போறது அதிகமாகும். அவங்கள கவனிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் அதிகப்படுத்தலாம். இல்லன்னா கீழ்நிலை டாக்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பிராக்டிஸ் அதிகமா குடுக்குறவங்களுக்கு உள்ள வச்சு அவங்கள இது பண்ணலாம். அதேமாரி மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இன்னும் இன்கிரீஸ் பண்றதுக்கு சட்ட போராட்டம் பண்ணி ஏற்கனவே 150 சீட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அத அதிகப்படுத்தி, அத வாங்கி, அதெல்லாம் படிக்க வச்சோம்னா, எம்.எஸ். மாஸ்டர்ஸ் பண்றவங்கலாம் வந்துட்டு, இங்க ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்க, மக்கள் வரவேற்பாங்க. அது மக்கள் மத்தியில வந்து இன்னும் பேர் அதிகமா வரும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் அதிகமாகும். இன்னொன்னு ஸ்கூலு. முக்கியமா கவர்மெண்ட் ஸ்கூலு பாதி ஸ்கூலு மூடுற நிலைமையில தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும். காமராஜர் கட்டினதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போற மக்கள் சேர்ற எண்ணிக்கை வந்து ரொம்ப வெகுவா குறைஞ்சிருச்சு. நான்லாம் என் பிள்ளைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பால்வாடியில ஸ்கூல்ல தான் சேர்த்துருந்தேன். ஆனா, அங்க வந்து நான் படிச்சதுக்கும், இப்ப படிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆகி இருந்தா கூட, ஆனா மக்கள் வந்து போய் சேர்த்து விடுறதுக்கு யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அதாவது கல்வியோ, இல்ல மத்த இது அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸோ ஏதோ கம்மியா இருக்குது அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்கல்ல. அத நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி, பிரைவேட் ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் குடுத்து, அந்த லைசென்ஸ் வாங்குறதுக்கோ, இல்ல அத ரினியூவல் பண்றதுக்கோ, ஃபீஸ் இல்லாம ஃப்ரீயா பண்ணி குடுக்குறீங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்கனாக்க, முக்கியமா கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க இது கழிவறைகள், மத்த இது சுத்தப்படுத்தணும், மத்ததெல்லாம் சொல்றீங்க. அத செயல்படுத்துறதுக்கு அதுக்கு ஆட்கள் அதிகமா போட்டீங்கனாக்க, இன்னும் அதிகபட்சமா போகும். மக்கள் மத்தியில இதுதான் ரீச் ஆகும். ஏன்னா, இதுதான் மக்களோட அதிகபட்ச செலவே. தமிழ்நாட்டு மக்கள் அதிகமா செலவு பண்றதே, அவங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும். அவங்க கூட சாப்பாடு, செலவுகள கம்மி பண்ணிக்குவாங்க. ஆனா, அவங்க படிக்க வைக்கிறது எப்படியாவது ப ப பையன வந்தோ, இல்ல பொண்ண வந்தோ நல்ல டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் அவங்களோட கனவுகள் இருக்குது. அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருந்தாலுமே, ஸ்கூல்ல அந்த ஸ்டாஃப்ஸுக்கு அவங்கள இது பண்றதுக்கோ, அவங்களுக்கு சம்பளம்லாம் அதிகமா தான் போகுது. டீச்சர்ஸுக்குலாம் சம்பளம் தான் அதிகமா போகுது. ஆனா, அந்த அளவுக்கு இப்போ ப்ராப்பரா டெவலப் பண்ணி தர்றாங்களா? ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த அளவுக்கு டீச்சர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்களா? நாங்க படிக்கும்போது நல்லா சொல்லிக் குடுத்தவங்க, அத வந்து ஒரு சர்வீஸா நெனச்சு சொல்லிக் குடுத்த டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. இப்பயும் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. மாற்று கருத்து இல்ல. சில டீச்சர்ஸ் தான் வந்து தப்பா நடந்துக்கிறாங்க. ஐ மீன் தப்பா இருந்துக்கிறாங்க. அவங்க இப்ப நம்ம வேலை பார்க்குறதுக்கு, நம்ம செய்றதுக்கு சம்பளத்துக்கு இது போதும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. அத நீங்க மேற்பார்வையிட்டு, அத இன்னும் மென்மேலும் இது பண்ணி, இந்த 2ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே இன்னும் இன்னும் தரமாயிரலாம். நீங்க பட்ஜெட்டோ இல்ல உங்களுக்கே தெரியும் எல்லா மக்களும் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு எனக்கு ரூ. 2,500 நீங்க தருவீங்க. இல்ல 6 சிலிண்டர் தருவீங்க. இல்ல தங்க மோதிரம் தருவீங்க. இதுக்கு தாலிக்கு தங்கம் தருவீங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்து உங்கள ஓட்டு போடலன்னு நல்லாவே தெரியும். உங்களுக்கே தெரியும். அது எல்லாத்துக்குமே தெரியும்.
நீங்க எதிர்பார்த்ததே ஒரு 10, 15 சீட்டா இருந்திருக்கலாம். ஆனா மக்கள் வந்து உங்களுக்கு 100 சீட்டுக்கு மேல குடுத்து உங்கள உட்கார வச்சிருக்காங்கனாக்க, அது உங்களுக்கு அரசியல் நீங்க பண்படாம இருக்கலாம். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். யார்ட்ட எப்படி பண்ணணும்னா, அது கூட யாருக்குமே தேவையில்லன்னு வச்சுக்கோங்க. மக்கள் அத எதையுமே எதிர்பார்க்கல. மக்களோட முக்கியமான தேவையே வந்து இதுதான் அவங்களோட அதிகபட்ச செலவே வந்துட்டு படிப்புக்காகவும், மருத்துவத்துக்கு தான் ஆகப்போகுது. அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 2யும் சரி பண்ணிட்டாலே, அவங்களோட பொருளாதாரத்த அவங்களே பார்த்துக்குவாங்க. அது அவங்களே தமிழ்நாடோட பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க உழைப்பாங்க. அந்த வருமானத்த வச்சு நீங்க வரி கட்டி, அத வச்சு வரி வாங்கி ஈஸியா டெவலப் பண்ணிறலாம். இந்த 2 வச்சே நீங்க ஈஸியா புரமோட் பண்ணிக்கலாம். இத மட்டுமே நீங்க காப்பாத்திக்கலாம். இல்லன்னா நீங்க திமுகவ தான் எதிரின்னு கட்டமைச்சு வந்தீங்க. அப்ப அவங்க தான் வந்து போன 5 வருஷமா ஆட்சி செஞ்சு, ஒரு 50 வருஷத்துல இருந்த 5,00,000 கோடி கடன 10,00,000 கோடியா மாத்திருக்காங்கன்னா, இந்த 5 வருஷத்துல அந்த 5,00,000 கோடியில எப்படியும் பாதிக்கு பாதி அவங்களோட மினிஸ்டர்ஸ் தான் இருக்கலாம். கண்டிப்பா. நீங்க எப்படியும் கைது பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப உதயநிதி, அ இது எதிர்க்கட்சி தலைவர்ன்னு கைது பண்ணீங்க. ஆனா சும்மா போயி இது ஒரு வார்த்த மாத்தி சொல்ட்டாரு, தப்பா சொல்ட்டாரு. இது போய் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா? இதெல்லாம் கேஸ் நிக்காதுன்னு உலகத்துக்கே தெரியும். இப்படி நீங்க அவர கைது பண்ணிட்டு நீங்க கணக்கு காமிக்கிறதுக்கு, அதுக்கு ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு எவ்வளவோ இருக்கு. டாஸ்மாக் ஊழல் இருக்குது. இது நில க அபகரிப்பு இருக்குது. அதே மாரி நீர்வளத்துறையில கொள்ளையடிச்சது, நிலத்த எடுத்தது, எ மத்த இடத்துல எவ்வளவோ இது பண்ணாங்க. அறநிலையத்துறையில கை வச்சது எவ்வளவோ இருக்குது. இதுல ஏதாவது ஊழல் கேஸ்ல கைது பண்ணி போட்டீங்கன்னா கூட, அவங்களுக்கும் இதா இருக்கும், உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். அவங்களுக்கும் பனிஷ் பண்ண மாரி இருக்கும். இல்லனாக்க எதெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ, அத ஸ்ட்ரிக்ட்டா இது பண்ணி இந்த அ அ அறப்போர் இயக்கம்லாம் எவ்வளவோ அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கொள்ளையடிச்சது எல்லாத்தையுமே. அத சிபிஐ கேஸ குடுத்தோ, இல்ல எஃப்ஐஆர் போட்டோ, அத மட்டுமே ஈடிட்ட மொத்தமா இது குடுத்தோ, இது குடுத்தாலே, உங்களுக்கு வந்து அந்த பணமே வந்துரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 5,00,000 கோடியில பாதிக்கு பாதி இல்லாட்டினாலும் பரவால்ல. ஒரு 50,000 கோடி வந்துச்சுனாலுமே, இந்த தடவ பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு பாதி செலவுக்கு யூஸ் ஆகும்ல. அந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணி அடிச்சீங்கனாலே போதும். மக்களே அதான் விரும்புறாங்க. மக்களுக்கும் அதான் தேவைப்படுது. நீங்க எதையும் கட்டமைச்சு வந்துட்டீங்கன்னா, அத நோக்கி நீங்க பயணிச்சீங்கனாலே நீங்க நிக்கலாம். இது நான் வந்து இப்படி வந்தா நல்லாருக்கும், அப்படி வந்தா நல்லாருக்கும்னு நான் சொல்லலாம். செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா, எங்கனால சொல்ல தான் முடியும். செய்யக்கூடிய அதிகாரம் எல்லாமே உங்கட்ட தான் இருக்குது. ஸோ இத செஞ்சாக்க நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம். மத்தபடி நீங்க பட்ஜெட் இத வச்சு எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்து எல்லாத்தையும்